சரி. வணக்கம் பிள்ளைகள். வணக்கம் டீச்சர். வழமை போல நாங்கள் என்ன செய்ய போறோம்? மூச்சுப்பயிற்சி. எல்லாரும் இப்படி ஜதூரி இப்படி இருங்கோ, நிமிர்ந்து. ஓகே, நிமிர்ந்து மூச்சு விடுங்க. ஓகே, கண்ணத்திரமாக திருப்பி முடுங்க. சரி, அந்தந்த விரலோட முட்டவும். சரியோ? இந்த விரல் இதோட, இந்த விரல் இதோட, இந்த விரல் இதோட இதை சேர்த்து கொள்ளும். சரியோ? இதோட ஊட்டிக்கொண்டே இப்ப இருக்கும். மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. அன்னையை தெய்வமாக போற்றுவோம், தந்தையை தெய்வமாக போற்றுவோம், குருவை தெய்வமாக போற்றுவோம், விருந்தினரை தெய்வமாக போற்றுவோம். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும், நிறைவே காணும் மனம் வேண்டும், இறைவா அதை நீ தர வேண்டும். சரி, அப்ப நாங்கள் இப்ப திருக்குறளுக்குள்ள போறோம். சரியோ? திருக்குறள் சும்மா நாங்க விளையாட்டு படிக்கிறோமோ? இல்ல. அது என்னத்துக்காக படிக்கிறோம்? அறிவுக்கும் நல்ல பழக்கத்துக்கும். நல்ல பழக்கம், அறிவு, ஞாபக சக்தி எல்லாத்துக்குமாக. மற்றது பேச்சு, தமிழ் பேச்சு பேச கற்றுக்கொள்றீங்கள், தமிழ் விளங்க கற்றுக்கொள்றீங்கள். கணக்க விஷயம் இருக்கு. சரியோ? அப்படி ஒரு விஷயத்தின் பெருமதி தெரிஞ்சாதான் அது உங்களுக்கு பிரயோசனம். இப்ப அந்த ஐபோன் இருக்குது, ஐபோன் கண்டா உங்களுக்கு தெரியும் அதன் பெருமதி. அப்ப அது ஒரு அந்த பெருமதி தெரியாத ஒரு விளையாட்டு பிள்ளை கையில கொடுத்தால் அந்த பிள்ளை, ஓ எனக்கு ஐபோன் கிடைச்சிட்டுன்னு சொல்லுமோ? அந்த பிள்ளை என்ன செய்யும்? தூக்கி வச்சு விளையாடும், என்ன தண்ணிக்குள்ள கொண்டே போடும், இல்லையோ? ஏன் அப்படி போடுது? அது தெரியாது. அந்த ஐபோனின் பெருமதி தெரியாது. சரியோ? அதே போலதான் நீங்கள் இப்ப திருக்குறள் சொல்லி தரீங்களா, சும்மா திருக்குறள் கிளாஸ் போட்டு நீங்க வரக்கூடாது. குழந்தை பிள்ளைக்கு இந்த கையில ஐபோனை கொடுத்த போல நீங்கள் திருக்குறள் படிக்கிறதையும் நீங்கள் அப்படி நினைச்சு சும்மா திருக்குறள் கிளாஸ் தானே வந்துட்டு போலாம்னு நினைக்கலாமோ? இல்ல. அப்ப உங்களுக்கு அந்த பெருமதி விளங்க வேணும், இல்லையோ? ஐபோன் இந்த பெருமதி எப்படி தெரியுதோ அதே போல திருக்குறள் பெருமதியும் உங்களுக்கு தெரிய வேண்டும். தெரிஞ்சால் நீங்க இந்த புலம்பட மாட்டீங்க, இல்லையோ? அப்ப நடுத்தரம் டீச்சர் அப்படி சொல்லலாமோ? பனிஷ்மெண்ட் தர வேணும், கோபிக்க வைக்கலாமோ டீச்சரை? அது உங்களுக்கு தான். அது அது ஒரு குருவை நாங்க இப்ப என்ன செய்யணும், குருவை என்ன மாதிரி மதிக்கணும்னு சொன்னாங்க. இப்ப என்ன படிச்ச நாங்க இப்ப இதுக்கு தெய்வமாக மதிக்கணும் என்றால் அவ கோபப்பட்டி குருவை பார்க்கலாமா? அப்ப அதே போல பெற்றோரை நாங்கள் கோபப்படுத்தலாமோ? சரியோ? வீட்டுல வர்ற விருந்தினரையும் அவமதிச்சு அவையில மனநோக பண்ணலாமோ? யாரையும் நாங்கள் மனநோக
பண்ணக்கூடாது நடக்கக்கூடாது. அப்படி நாங்கள் நடந்தால், அப்படி ஒவ்வொருவரும் நடந்தால் எப்படி இருப்போம் எல்லாரும்? சமமா சந்தோஷமா, சாந்தமா, அன்பா பழகுவோம் எல்லாரும். இல்லையோ? இருக்கும். நீங்கள் பிள்ளை செய்ய டீச்சர் கத்த வேணும். இல்லையோ? அப்ப இன்றைக்கு தான் கடைசியா இருக்கணும் இப்படி கத்த வைக்கிறது. சரியோ? அப்ப இன்றைய திருக்குறள்ல எத்தனையாவது அதிகாரம் படிச்சு கொண்டிருக்கிறோம்? 18வது அதிகாரம் 18. 18ல எத்தனை படிச்சிட்டோம்? முதலாவது முதலாவதும் இரண்டாவதும் படிச்சிட்டீங்க. அப்ப டீச்சர் சொன்ன அப்புறம் 3 நாளையும் பற்றி கேட்கிறேன். சரியோ? சரி, 3வது குறள் வழியாக்கு. அது இப்ப உங்களுக்கு சொல்லி தந்ததுக்கு தான் பொருத்தமா இருக்கு. அதுலதான் ஞாபகத்துல இருக்கு. அனிரோத் தம்பிய கொஞ்சம் உள்ளுக்குள்ள விடாதீங்க. சரி, மியூட் பண்ணுங்க. சரி, வடிவாக்கு எழுங்க. சிற்றின்பம் வெகுளி அறநல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர். அதுதான் இன்றைக்கு டீச்சர் கேட்ட விஷயம். சரியோ? சிற்றின்பம் வெகுளி. சிற்றின்பம் வெகுளி. வெகுளி என்றால் என்ன? பொருள் கொடுக்கும்போது விரும்புறது. சிற்றின்பம் என்று சொல்லி சொன்னால் சிற்றின்பம் வெகுளி அறநல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர். பிறகு இந்த கருத்தை சொல்றேன். இப்ப உங்களுக்கு கொஞ்சம் முழங்குது இந்த டீச்சர் சொல்ல வாராங்க. இல்லையோ? அடுத்தது என்னது? எத்தனையாவது குறள்? 4வது. இளமென்று வெகுதல் செய்யார். இளமென்று செய்யார் புலம் வென்ற புன்மையில் காட்சியவர். இளம் என்று வெகுதல் செய்யார். சரியோ? புலம் வென்ற புன்மையில் காட்சியவர். சிலது வழங்குத. இளம் என்று சொல்லி சொன்னால் என்ன? இல்லை என்று வெகுதல் செய்ய மாட்டார்கள் என்றால் என்ன? விரும்ப மாட்டார்கள். எப்படி என்று என்னட்ட ஒரு பொருள் இல்லை என்று கொண்ட விரும்ப மாட்டார்கள். யார் புலம் வென்ற புன்மையில் காட்சியவர். நல்ல வடிவா ஆறுதலா சொல்ல விளங்கத்தானே படிக்கிறோம். உடனே பாடமாக்கி போடலாம். பிரியங்கா போன முறை பாடமாக்கி என்ன சொன்ன நீங்களா? என்ன உடனே பதில் சொல்லணும். உடனே சொல்லுவாங்க. ஏன்னா நான் வெயிட் பண்ணேன். சரியோ? அப்ப 3வது குறளை வடிவாக்கு எழுதும்போது நீங்க பாடமாக்குறது இப்படித்தான் பாடமாக்க போறீங்களா? என்ன சொல்லியாச்சு. பொருளுக்கு கேட்க போறோம். இனி டீச்சர் பாடமாக்குறதுக்கு இல்லாமல் பொருளுக்காக சொல்ல போறோம். முன்னாடி சிற்றின்பம் வெகுளி என்றால் என்ன? சிற்றின்பம் என்றால் என்ன? இன்பம். இன்பம். வெகுளி என்றால் என்ன? விரும்பி. வெகுளி என்றால் விரும்பி. அறநல்ல செய்யாரே. என்னது? ஆசைப்பட மாட்டார்கள். அரண் அல்ல செய்யாரே. அரண் இல்லாத செயல்களை செய்ய மாட்டேன். தன் மனச்சாட்சிக்கு விரோதமாக. உங்களோட மனசுக்கு தெரியும் என்ன சில விஷயம். அதுதான் உங்களோட மனச்சாட்சிக்கு எல்லாருக்கும் தெரியும். இது செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சு கொண்டுதான் செய்வினோம். இப்ப ஒரு கள்ளனுக்கு களவெடுத்தால் அது பாவம் அவனுக்கு தெரியுமோ தெரியாதோ? தெரியும். அவர் அப்படி தெரிஞ்சு கொண்டும் களவெடுக்கிறார். அதாவது அவற்ற மனச்சாட்சிக்கு தெரியுது களவெடுக்க கூடாது. சரியோ? அவற்ற மனச்சாட்சிய என்ன செய்கிறார்? அதை விட்டுட்டு புத்தி சொன்னபடி செய்கிறார். சரியோ? அப்ப அதைத்தான் இப்ப சொல்லப்படுது. அரண் அல்ல செய்ய மாட்டார். உங்களோட மனச்சாட்சிக்கு பிழையா இருக்கிற விஷயத்தை தீவிகா செய்யப்படாது. உங்களுக்கு தெரியும். படிச்சால் நாங்க பாடமாக்கி விட வேணும் தெரியும். டீச்சர் பின்னால உங்களுக்கு தெரிய வேணும்னா அது சரியோ? அரணான செயலோ? இல்ல. சரியோ? அப்ப அதைத்தான் சொல்லப்படுது சிற்றின்பம். இப்ப இதே உதாரணத்துக்கு சொன்ன என்ன? இப்ப பாடமாக்கி விட்டால்
அது உங்களுக்கு என்ன வாழ்க்கை பூரா உங்களுக்கு பெரிய இன்பம். ஞாபகத்துல இருக்கும். அது பெரிய இன்பம். சரியோ? ஆம் டீச்சர். காலம் பூரா அதுதான் மற்றின்பம். சின்ன இன்பத்துக்கு எதிர் கருத்து என்ன? பேரின்பம். பேரின்பம். அப்ப அத எத்தனை எத்தனை என்ன எத்தனை இது இன்பம் இருக்கு? 2 ஒன்று என்ன? சிற்றின்பம் இன்பம், மற்றது என்ன? பேரின்பம் பேரின்பம். பேரின்பம் என்றால் என்ன? பெரியதான நிலையான இன்பம். நிலையான நீங்க ஒரு ஆக்கள்ல ஒரு 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 விஷயத்துல நிலையான ஒரு விஷயத்துல நீங்க விருப்பம் வைக்கணும். இப்ப ஐபோன்ல வைக்கிற விருப்பம் பேரின்பமோ சிற்றின்பமோ? ஐபோன்ல வைக்கிறது நாளைக்கு அந்த போன் உடைஞ்சு போடும். மேபி இன்றைக்கு புதுசுக்கு வாங்கினீங்க, நாளைக்கு அந்த விருப்பம் இல்லாம போயிடும் உங்களுக்கு. அப்ப அதே போல இப்ப நீங்க திருக்குறளை பாடமாக்கி விடுங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு திருக்குறளை பாடமாக்காமல் இருக்கிறதுல ஒரு இன்பம், ஒரு பஞ்சித்தனம். சரியோ? அது உங்களுக்கு விரும்பித்தானே செய்யறீங்க, அதை விரும்பித்தானே அதை பாடமாக்காம விடுறீங்க. விளங்குது? அந்த சிற்றின்பம். ஆனா அதை பாடமாக்கினால் வர்ற இன்பம் என்ன இன்பம்? நீங்க வாழும் பூரா உங்களுக்கு அது திருக்குறள் மனசுக்குள்ள இருந்தோண்டே இருக்கு. அது உங்களை விட்டு விலகாது. விளங்கிச்சோ? அதாவது நாங்கள் உயிரோட இருக்கும் வரையும் ஒரு விஷயம் எங்களோட இருக்கும் என்றால் அது அதால எங்களுக்கு சந்தோஷம் வந்தால் அது பேரின்பம். அப்ப அதாலதான் சொல்றது கடவுள்ல வைக்கிற இன்பம் பேரின்பம். ஏன்? கடவுள்ன்றது நிலையான ஒரு சக்தி. சரியோ? நாங்கள் வாழ்க்கை பூரா ஐபோன் இன்னைக்கு வரும், நாளைக்கு மாறும். நாளைக்கு ஐபோனுக்கு பதிலாக இன்னும் ஒரு பொருள் வரும். சரியோ? அப்ப அதுகளில் சிற்றின்பம். சரியோ? பேரின்பம்ன்றது என்ன? ஒரு நிலையான பொருள் விருப்பம். அதாவது இந்த ஏர்த் என்ன செய்து கொண்டிருக்காங்க, நாங்க வாழ்ற பூமி சுழந்து கொண்டிருக்கு, சூரியன் நிலையானது. அப்ப அப்படி இல்ல, அது கடவுள்ல நாங்கள் வைக்கிற பாசம், அன்பு, என்னது பக்தி, அது பேரின்பம். அப்ப எங்களுக்கு நாங்கள் நன்மை வருமென்று நாங்கள் திருக்குறள் படிச்சால், பாடம் படிச்சால் எங்களுக்கு அறிவு, அது என்ன இன்பம்? படிச்சால் எங்களுக்கு அறிவு வர்றது பேரின்பம். அப்ப எல்லாரும் இன்றைக்கு இந்த பேரின்பத்தை விரும்பி இந்த திருக்குறளை படிச்சு போட்டு விடணும். அப்ப சிற்றின்பம் என்ன? பஞ்சியா இருக்கு. அப்படி அதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. திருக்குறள் பாடமாக்காமல் இப்படி எந்த டிவி பாக்குறதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இன்பம் இருக்கு. அது என்ன இன்பம்? சிற்றின்பம். அப்ப பாடமாக்காமல் இப்படி இருந்து டிவி அப்பாடா அப்படி டிவி பாக்குறதுல உங்களுக்கு ஒரு இன்பம் இருக்கு. அதுக்கு பேர் என்ன? சிற்றின்பம். அந்த இன்பத்தை விரும்பித்தான் நீங்க அறிவுன்ற பேரின்பத்தை விடுவீங்கள். அப்படி செய்ய மாட்டேன்னா யார்? நான் அறிவு எனக்கு வேணும், பேரின்பம் வேணும் என்று விரும்புறவையெல்லாம். இப்ப விளங்கி இருக்கும். வழியா கேளுங்கோ. சிற்றின்பம் வெகி அற நல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர். இங்க மற்றின்பம் என்று என்னத்தை சொல்லப்படுது? அது பேரின்பம். மற்ற இன்பம் இல்லையா? இன்பம் எத்தனை இருக்கு? அப்ப மற்றின்பம் என்று சொல்றது எதை சொல்லப்படுது? சரி, இப்ப விளங்கிச்சது. முதலாவது, மூன்றாவது என்ன? அப்ப இளம் என்று வெகுதல், நாலாவது பொருள். இளம் என்று வெகுதல் செய்யார். சரியாக இளம் என்று என்றால் என்ன? என்னட்ட ஒரு ஒன்று இல்லையே என்று சொல்லி போட்டு வெகுதல் மற்றவற்ற பொருளை விரும்ப மாட்டேனான். யார்? குலம் வென்ற காட்சியவர். குலம்ன்றது என்ன? வர்ணிகா தெரியுமா? குலம் என்றால் தெரியாது. ஐம்புலன்கள் தெரியுமா? ஐம்புலன்கள் பிரெஞ்சுல சொல்லுங்க. ஐம்புலன்கள் என்னது? அப்ப தமிழ்ல என்ன சொல்லலாம்?
பார்த்தல். அடுத்தது என்ன சொல்லுங்க பாப்போம். Odorat. ஓகே. அதால என்ன செய்யறீங்க? லுயின் தான் ஒரே இல்ல அதுல ஏதோ ஒரேயா Kökret. சாங்ஸ் ஒய் சரியோ? அப்ப என்ன பார்த்தல், கேட்டல், அடுத்தது என்ன? லுத் Odorat. லுதோ லொதரா. லொதராண்டா என்ன லொதரா? மூச்சு விடுறது Manakkuறது. மணத்தல். மணத்தல். சரியோ? அடுத்தது எது? லுகு லகு. சுய்க்குவாய்மல். இன்னொரு துவைத்தல். சுவைத்தல். சுவைத்தல். டேஸ்ட் பண்ணி பாக்குற சுவைத்தல். என்ன? அடுத்தது என்ன சொல்லல? சொல்றது. தொடரடு. சரியோ? இப்ப ஒரு கதைக்கு சொல்லுவான் தொடுறது. இப்ப ஒரு டடி பேர் இருக்கு, இன்னொரு ஆள் வச்சிருக்குது. நீங்க சின்ன பிள்ளையா இருக்கீங்க இருந்தாலும் ஈசலம் மேபி இப்ப வந்து அவங்களுக்கு சில ஒரு ஸ்பொஞ்சா இருந்தா தொடரணும்னு விருப்பம் இருக்கும். சரியோ? அப்ப இன்னொருத்தர் ஒரு ஸ்பொஞ்சா அப்படி டெடி பேர் மாதிரி ஒன்று இருந்தால் எனக்கு தொட விருப்பம் ரெண்டு போட்டு அவற்றை பொருளை போய் தொடுறதும் இல்ல அந்த தொடர விருப்பத்தை நீங்க அடக்க வேணும். அந்த ஐம்புலங்களால இப்ப விளங்கிச்சு ஐம்புலம் ஏதான் இப்ப பக்கத்துல உங்களோட ஃப்ரெண்ட் இருந்து சாப்பிடுறார், நல்ல கேக் நல்ல பார்க்க எல்லாம் படிவா இருக்கு, நான் டெக்கரேட் பண்ணி ஓ எனக்கு பார்க்க ஆசையா இருக்கே அப்படின்னு போட்டு நாங்கள் போய் அதை சாப்பிடும். எடுக்க நினைக்க கூடாது. இங்க என்ன சாப்பிடுறது இல்ல, எடுக்கிறதுக்கு மனசாலை நினைக்க கூடாது. இங்க சாப்பிடுறது இல்லை, அவற்றை பொருள் எடுத்து நாங்க எடுக்க இல்லை. என்ன செய்யப்படாதுன்னு சொல்லப்படுது இங்க? விரும்பவே கூடாது. எடுக்கிறது பிரச்சனை இல்லை, விரும்பவே கூடாது. அது கட்டாயம் நீங்கள் இதை பின்பற்றணும். உண்மையில அது கட்டாயம். சரியோ? மற்றது அதை செய்யலாம், அது செய்யறதுல பிரச்சனையே இல்லை. நாங்கள் விரும்பாம இருக்கலாம். சரியோ? எது சரியோ அதுல விரும்பலாம். மற்றது என்ன என்ன சொன்னாங்க? மற்றது பாக்குற விஷயம், திருக்குறள் பாடமாக்குற நேரத்துல டிவி ஓடிக்கொண்டிருக்கு. அப்ப ஓடி போய் அதை பார்க்கணும் நாங்கள் விரும்பலாமோ? அவங்க கட்டுப்படுத்துவோம். பார்க்க விரும்புறத கட்டுப்படுத்தி கொண்டு பார்க்க கூடாது இல்ல. இங்க என்ன சொல்லப்படுது? டிவி பாக்குறதுக்கு அந்த நேரம் இல்ல மனசால விரும்ப கூடாதுமா. உங்க மனசால விரும்பாட்டி நீங்க அதை போய் செய்ய மாட்டீங்க. மனசு விரும்பிச்சுன்னு சொல்லி சொன்னா கட்டாயம் செய்ய போவோம் நாங்கள். சரியோ? நாங்கள் விரும்பாம விட்டால் அந்த வேலையை போய் செய்வோமோ? இல்ல. நான் இன்றைக்கு படிக்கத்தான், இன்றைக்கு நான் இதை பாடமாக்கத்தான் வேணும், டிவி இன்றைக்கு நான் போறது இல்லை அப்படின்னு கூட மனசால விரும்பக்கூடாது. மனசால விரும்பக்கூடாது போய் பார்த்துட்டு வருவோமோ அப்படின்னு போய் செய்யக்கூடாது. சரியோ? மனசால நினைக்கணும், நான் அன்னைக்கு இந்த ஹோம்ஒர்க் செய்து முடிக்கணும், அதுவரை நான் டிவிக்கு கிட்ட போக மாட்டேன், ஐபோன் தொட மாட்டேன் அப்படி என்று ரமணன் நினைக்க வேணும். உங்களோட மனசால நினைக்க வேணும். சொல்லணும். மனசாலையும் என்ன செய்ய வேணும்? நினைக்க வேண்டும். நான் அதை செய்ய மாட்டேன், இன்றைக்கு இதை படிச்சு போட்டுதான் போவேன் என்று நினைக்குவாங்க. அப்படி நீங்க செய்தால் இப்ப சில உங்களை பற்றி தெரியாது, கேள்விப்பட்டிருக்கேன், சில அம்மா மாதிரி வேலைக்கு போய்க்குள்ள டிவி இந்த கேபிள கலட்டி கொண்டு போவேணுமோ? செய்யணுமா அப்படி? இல்ல நீங்க கட்டுப்படுத்தினா நான் டிவி பார்க்க கூடாது, அம்மா வரும் வரை நான் டிவி பார்க்க மாட்டேன் என்று மனசால நீங்க விரும்பினால் அம்மா கலட்டி கொண்டு போகணுமோ? அப்ப அங்க என்ன பிரச்சனை அங்க வர்றது உங்களுக்கு? நீங்கள் உங்களோட மனச பாக்குற பார்வையே கட்டுப்படுத்திட்டு பார்வையே நான் பார்க்காம இருக்கணும் மட்டும் நீங்க விரும்பல. நீங்க விரும்ப வேணும். செய்யறதுக்கு முதல் நீங்கள் விருப்பத்தை நிப்பாடணும். அதான் இப்ப சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது? இல்லை, அதாவது சில பேர் சாப்பாடு எனக்கு வறுமை, ஓகே என்கிட்ட சாப்பாடு ஃபுல்லா இல்லைன்னு சொல்லி போட்டு சில பேர் அந்த அந்த களவு, அதாவது இன்னொரு போய் களவெடுக்கிறேன்னு சொல்லி நம்ம அப்படி செய்யலாமா? இல்ல
பசி என்று கொடி இப்ப பள்ளிக்கூடத்தை நீங்க போயிடலாம். இப்ப ஒரு ஆட்கள் சாப்பாடு கொண்டு போயிட்டு அப்ப ஃப்ரெண்டு லஞ்ச் பாக்ஸுக்குள்ள இருந்து சாப்பிடுறார். ஓ நான் இன்னைக்கு சாப்பாடு கொண்டு இல்ல கனெக்ஷா வச்சு ஒன்று கேட்கலாமா போயிட்டு இல்ல இல்ல அப்படி கேட்கக்கூடாது. ஏன்னா Om teacher. நாங்களாம் அது கேட்கிறோம். அதை ஏதோ செய்யணும். பசி என்றா ஒரு நாளைக்கு தானே பசி இருந்து கொண்டு வர்றது. அடுத்த வீட்டை கேட்கக்கூடாது. அதைத்தான் நாங்கள் இன்னைக்கு சாப்பாடு கொண்டு இல்லையேன்னு சொல்லி மற்ற வீட்டு பொருளை எனக்கு பசிக்குது அப்படின்னு பார்த்து கொண்டும் இருக்கக்கூடாது. அவன் சாப்பாட்டை நாங்கள் பாட்டுக்கொண்டே பார்க்க கொண்டே இருக்க கூடாது. இருக்கக்கூடாதுன்ற அப்படி இருக்கணும் என்றால் நாங்க என்ன செய்யணுமங்கட கட்டுப்படுத்த வேண்டும். கட்டுப்படுத்த வேண்டும். புலன்களையும் என்ன சொல்றது புலன். புலன்களையும் கட்டுப்படுத்தணும். என்ன சொல்றது சைங் சாங்ஸ் எப்படி சொல்றது தமிழ்ல புலன்கள். புலன்கள். சைங் சாங்ஸ் 5 புலன்கள். 5 புலன்கள். 5 சொல்லுவீங்கள் ஐம்புலன்கள் மாதிரி சொல்லுவது. மாதிரி சொல்லுங்க. பார்த்தல், கேட்டல், தொடுதல். ஒண்ணுல சொல்லிக்கிறாங்க. பார்த்தல், கேட்டல். பார்த்தல், கேட்டல், மணத்தல், சுவைத்தல், சுவைத்தல், தொடுதல். 5 சொல்லிட்டீங்களோ? Om teacher. அந்த ஓர்டரா நீங்க சொல்லி கொண்டு வந்தா உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஐம்புலன்கள் அப்ப சொல்லுங்க அப்போ. பார்த்தல், கேட்டல், மணத்தல், சுவைத்தல், தொடுத்தல். அது டீச்சர் ஈஸியா சொல்லி தரேன் ஞாபகப்படுத்துறதுக்கு. அப்ப அதுக்கும் படிக்காவிட்டா ஓகே. இப்ப ஞாபகம் என்னடா அதுக்கு பேர் என்ன ஹெடிங்? ஐம்புலன்கள். 5 புலன்கள். இவ்வளத்தையும் செய்யற ஐம்பொறிகள் என்ன? ஐம்பொறிகள் அதை செய்யற உறுப்பு ஐம்பொறிகள். அதை சொல்லுங்கம்மா. கண், கண், காது, மூக்கு, வாய், கை, உடல். சரியோ? Om teacher. அப்ப இது இவ்வளத்தையும் நீங்க கட்டுப்படுத்தி வச்சுக்கொள்ளணும். கண்ணை கட்டுப்படுத்தணும். சரியோ? ஒரு கூடாத விஷயத்தை பார்க்க கூடாது. கூடாத விஷயங்களை கண்ணால பார்க்க கூடாது. கூடாது. சரியோ? கண்ணால எங்கட வயதுக்கு எந்த படம் பார்க்கலாமோ அந்த படத்தை தான் நாங்கள் பார்க்கணும். இந்த கண்ணால எங்கட வயதுக்கு மிஞ்சின படங்களை பார்க்க கூடாது. சண்டை அதாவது பெரிய அந்த கொலை அப்படி செய்யற மாதிரி படங்கள் அதுல எல்லாம் பார்க்கலாமோ உங்களோட வயசுக்கு? இல்ல பார்க்க கூடாது. அது எங்களோட மனசுல என்னத்தை தூண்டும்? ஒரு கூடாத தன்மையை தூண்டும். என்ன அப்ப பாக்குற படங்கள் எப்படிப்பட்ட படங்களா இருக்கணும்? சின்ன பிள்ளை படங்கள். சின்ன பிள்ளைகள் இல்ல, அறிவுக்கு என்னன்னு சொல்றது? அறிவு படங்கள். அறிவுக்கு தேவையான விஷயங்களை தான் பார்க்கணும். அது எந்த வயதுக்கு தான் உங்களுக்கு பிரயோசனமா இருக்கிறத படங்களை தான் நீங்க பார்க்கணும். பிரயோசனம் இல்லையோ அதை பார்க்க கூடாது. இந்த கண்ணால எங்களுக்கு தேவையில்லாத ஜாதவன் ஆடிக்கொண்டிருக்க கூடாது. உங்களுக்கு பாக்குற டிவியால அல்லது விளையாடுற ஒரு கேமால உங்களுக்கு பிரயோசனம் இது கொண்டு நீங்க பார்க்கணும். பேசிக்க உடனே சொல்லணும். மெனக்கிடையில அவங்களோட இதுக்கு அப்ப என்ன செய்யணும்? உங்களுக்கு தேவையில்லாத நீங்க ஒன்று பார்க்க யோசிக்கணும். இந்த டிவியை நான் பாக்குறதால இந்த கேம் விளையாடுறதால எனக்கு பிரயோசனம் இருக்கோ? இதால என்ற மூளைதான் பழுதாகும். சில வழக்கு நீங்க அதை கூடாத விஷயங்களை பார்க்க 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 என்ன செய்யும் உங்களுக்கு தெரியுது? அது செய்யணும். படிக்கிறது மூளை யோசிக்காது. எங்களுக்கு கூடாதுதான் வருது. என்ன அதெல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம். அதே போல மணக்கிற விஷயங்களும் அப்படித்தான். கூடாத மனமுள்ள விஷயங்களை ரமணன் இப்ப நீங்கள் எல்லாம் தேசிங்கள் எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு வயதுகள் வரைக்கும் இப்ப நீங்க கவனமா இருக்க வேண்டிய வயசு. சரியோ? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கூடாத விஷயங்கள் செய்தா அவைகிட்ட போகக்கூடாது. அவைங்க கிட்ட போகக்கூடாது. அப்ப மனசுக்கு கேட்டுக்கொள்ளணும். நான் அப்படி செய்யலாமா? அவர் கூடாது. உங்களுக்கு இப்ப எல்லாம் திருக்குறள் எல்லாம் உங்களுக்கு விளங்குது. அவர் அப்படி செய்யறார், நானும் அப்படி செய்யக்கூடாதுன்னு நீங்க நினைக்கணும். ஓகே தேசிகன்? உடனே சொல்லுவோம். சரியோ? அப்படி இருந்தீர்கள் சொல்லி சொன்னால் அப்படி இருக்கக்கூடியவர் யார்? அப்படி உங்களே மற்றவியல் கூடாது செய்தால் நாங்களும் போய் செய்ய விரும்பினால் எங்களை புலனை நாங்க கட்டுப்படுத்துறோமோ?
இல்ல டீச்சர். இல்ல எங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் கூடாத விஷயம் செய்ய போய்க்க எங்களோட மனசு விரும்பலாமோ அவர் செய்யற போல நான் செய்ய வேணும்னு இல்ல டீச்சர். இல்ல அதை நீங்க என்ன செய்யணும் அந்த ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்த வேண்டும். கட்டப்படுத்தணும். கட்டுப்படுத்தினால் எங்களை யாரும் கட்டுப்படுத்துது எங்களை அப்பாவோ அம்மாவோ டீச்சரோ எந்த ஆக்களும் கட்டுப்படுத்த தேவையில்லை. தேவையில்லை. உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள ஒரு வீரம் வரும் சார் தன்னம்பிக்கை வரும் நீங்க நல்லா வளர்ந்தோடு போவீங்க உணரும் ஆம் டீச்சர். டீச்சர் இல்ல ஒரு பேருக்கும் பயப்பட தேவையில்லை நீங்க சரியா செய்தீங்களா அதாவது உரிய நேரத்துக்கு போய் உரிய நேரம் விட்ட வந்து போனீங்கன்னா ஓகே உங்களுக்கு மனசுல என்ன இருக்கும் ஒரு துணிவு கான்பிடென்ட் இருக்கும் என்ன கான்ஃபிடன்ஸ் அந்த கான்ஃபிடன்ஸ் தான் உங்களை படிக்க இன்னும் மேலுக்கு தூண்டி உங்களை நல்லபடியா விட வைக்கும். அதுக்கு என்ன சொல்லுவார் இந்த குறள்ல இளமென்று வெகுதல் செய்யார் புலம்பென்று அப்ப இன்னும் அதுக்கு நீங்க என்ன செய்யணும் புலம்பென்ற காட்சி எவரண்டா என்ன செய்யணும் எங்கத்த ஐந்து புணங்களை கட்டுப்படுத்த வேண்டும். கட்டுப்படுத்த வேண்டும் அப்ப இப்ப நீங்க கட்டுப்படுத்த வேணும் என்னதுக்கு இப்ப திருக்குறள் டீச்சர் விடணும்னு சொல்லி சொன்னா அதுக்கு முதல் விடணும்னு உங்களோட பிள்ளைங்க கட்டுப்படுத்தி நீங்க முன்னுக்கு விடணும் இன்றைக்கு தான் லாஸ்ட் ஆயிருக்கணும் திருக்குறளுக்கு பனிஷ்மெண்ட் தந்தது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சரியோ டீச்சர் அதுக்கு உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு ஐம்புலன்களை கட்டப்படுத்த வேண்டும். அடக்கணும் ஐம்புலன்களை அடக்கி அடுத்த முறை எல்லாரும் எத்தனை பேரோ அத்தனை பேரும் விட்டுறோம் சரியோ இது எத்தனையாவது குரல் இப்ப சொன்னது 4வது என்ன இளமென்று என்ன சொன்னாங்க இளமென்று இளமென்ற கதல் செய்யார் நன்றி வணக்கம் டீச்சர்.